வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல ஒரு அருமையான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். பலாக்கொட்டை ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இனிமேல் நீங்கள் பலாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அதோட சீட்ஸை மறக்காமல் எடுத்து வைங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ரை செஞ்சு சாப்பிடலாம். ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பலாக்கொட்டையை, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க தோலை எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி 2-3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ரொம்ப குழைய வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதை நெக்ஸ்ட் பேனில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால 3/4 வெந்தா போதும். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை 1, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், இதை எடுத்து சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், நான் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பலாக்கொட்டை எடுத்து சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாமே அது மேலே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இதை மிக்ஸ் பண்ண நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியும். இதில் நான் இன்னும் கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. நல்லா இது ஃப்ரை ஆகி வரத்துக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியுது. 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, கரெக்டாக இருக்குது. இந்த பதத்தில் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் தெரியாமல் போயிடணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு. சூப்பராக பலாக்கொட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க. அருமையான பலாக்கொட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்.